ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஷா ஸ்டூடியோ கிரியேஷன்ஸ் யூடியூப் சேனல். நம்மளோட சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கோர்ஸ் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் வரைக்கும் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக கிளாஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளாஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் டெய்லியும் கிளாஸ் ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிளாஸோட நோட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு ஸோ கடைசி வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு மெஹந்தி கிளாஸை வந்து லேர்ன் பண்ணணும், வெளில போய்ட்டு கற்றுக்க முடியாது, ஹை அமௌண்ட் கொடுத்து லேர்ன் பண்ண முடியாதுங்கிறவங்க மட்டும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்கோங்க. நோட்ஸை கரெக்டாக சப்மிட் பண்ணணும். நோட்ஸ் எப்படி கரெக்டாக சப்மிட் பண்ணணும், மற்றபடி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் ஹாய் மெஹந்தி கிளாஸ் டீட்டெயில்ஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பேசிக் ஆஃப் மெஹந்திஸ் தான் பார்க்க போகிறோம், மெஹந்தி தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதில் எல்லா டாப்பிக்கும் எழுதியிருக்கேன், அதில் ஒவ்வொன்றா ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். நீங்களும் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு ஹெட்டிங் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு லைன் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம லைன் பார்த்துருக்கோம், இருந்தாலும் மெஹந்தியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னென்னா லைன்ஸ் தான். ஓகேவா சொல்லியிருக்கேன் எதுக்கு வந்து நான் இப்போ ஸ்டோர் மெஹந்தி யூஸ் பண்ணுறேன்ட்டு. நீங்களும் ஸ்டோர் மெஹந்தி தான் யூஸ் பண்ணுங்க. யாருமே இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்க்கு ஒன்று வந்து பை பண்ண வேணாங்கிறதுக்காக தான் இப்போ நீங்கள் ஸ்டோர் மெஹந்தியை வாங்கி யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா லைன்ஸ் பார்க்கலாம். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இங்கே தான் முடிக்கணும். ஓகேவா, திக் லைன் தின் லைன் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து தின் லைன் பார்த்தாச்சு, இப்போ திக் லைன் பார்க்கலாம். திக் லைன் எப்படி போகிறேன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு லைன் போட்டுட்டு நடுவில் இருக்கிற ஃபில் பண்ணுறத இங்கே ப்ரெஸ் பண்ணுறத அது லாஸ்ட் வரைக்கும் அதே ப்ரெஸ் பண்ணோம்னா தின் லைன் வந்துடும். ஓகேவா, இப்போது தின் லைன் எப்படி அப்படின்னா தின் லைன் வந்து ஒரு தின் லைன் போட்டுக்கிறேன், இன்னொரு தின் லைன் போட்டுட்டு நடுவில் இருக்கிறத அந்த ப்ரெஸ் பண்ணுறத இங்கே ஸ்டார்டிங்கில் ப்ரெஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் அதுலேயே ஃபில் பண்ணணும். அதே ப்ரெஸ்லேயே வந்து ஃபில் பண்ணோம்னா நமக்கு வந்து தின் லைன் வந்துடும். சரியா, இப்போது நெக்ஸ்ட் வந்து டாட்ஸ் பார்க்க போகிறோம். டாட்ஸ் அப்படிங்கிறது இப்போ வந்து இந்த மெஹந்தியை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த மாதிரி இருக்குது, இது ஒரு டாட்டு. இது வந்து இன்னும் அதை விட பெருசு வேணும்னா அதை விட இன்னும் அந்த ஒரே இடத்துல தான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ அதை விட அடுத்து அப்படின்னா வச்சு இன்னும் இந்த மாதிரி டாட்ஸ் போடுறேன். இப்போது லைனுக்கு கீழே மேலெலாம் டாட்ஸ் யூஸ் பண்ணோம். ஓகேவா, இந்த மாதிரி தான் டாட்ஸ் யூஸ் பண்ணோம். இதுலேயே ஸ்மால் டாட்ஸ்ன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டு பாருங்கள். இதெல்லாம் ஸ்மால் டாட்ஸு, எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். ஓகேவா, இது எல்லாமே ஒரே சைஸில் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிக் டாட்ஸ் போடுறேன். பிக் டாட்ஸுங்கிறது ப்ரெஸ் பண்ணால் கொஞ்சம் இன்னும் ப்ரெஸ் ஆகணும். அதே மாதிரி போட்டுட்டு நீங்கள் பிக் டாட்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இது பிக் டாட்ஸ். ஸ்வைரல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போது இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுட்டு இதுதான் ஸ்வைரல். இது ஃப்ளவர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். கை எடுக்காமல் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸ்வைரல். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ட்ராப்ஸ் அப்படிங்கிறது ஐ ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாட் வச்சு பண்ணிக்கோங்க, இழுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா, இதான் ட்ராப்ஸ். இது ஐ ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. இப்படி டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்துக்கணும், இந்த மாதிரி டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்துக்கணும், இந்த மாதிரி டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்துக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி டாட் வச்சு இந்த மாதிரி இழுத்துக்கணும். இது ஐ ட்ராப்ஸு, இந்த ஐ ட்ராப்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி டாட் வச்சு இந்த மாதிரி இழுக்கணும்.
இந்த மாதிரி டாட் வச்சு இந்த மாதிரி இழுக்கணும். புரியுன்னு நினைக்கிறேன். டாட் வச்சு கீழே இழுக்கிறேன், அவ்வளோதான். ஐ ட்ராப்ஸு. ஹம்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஹம்ஸ் ரொம்ப முக்கியம் எல்லாத்துலேயுமே. சரியா? ஹம்ஸ் ரொம்ப முக்கியம். ஹம்ஸுங்கிறது எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கிறேன், இன்னொரு லைன் கீழே போட்டுட்டு இப்போ ஹம்ஸ் போடுறேன். இது எல்லாமே ஒரே சைஸில் எடுக்கணும். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருக்கக்கூடாது. இதுதான் ஹம்ஸு. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹம்ஸ்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஹம்ஸை வந்து நம்ம இன்னொரு கிளாஸ். இப்போ 5th வந்து லைன்டு ப்ளஸ் ஹம்ஸு. லைனு ஒரு திக் லைனு ஒரு தின் லைன் போட்டு கீழே ஹம்ஸ் போட்டிருக்கேன். லைன் ப்ளஸ் ஹம்ஸ்னால் சேர்த்து போட்டிருக்கேன். இது ரெக்கார்டில் வந்து மிஸ் ஆகிடுச்சு, ஸோ பார்த்துக்கோங்க. ஸ்பைரில் ப்ளஸ் ஹம்ஸுங்கிறது ஸ்வைரில். ஓகேவா? ஸ்பைரில் ஸ்வைரில். ஓகேவா? ஸ்வைரிலும் ஹம்ஸும் போட்டிருக்கேன். இப்போ ஸ்வைரில் வந்து எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு கம்ப்ளீட் பண்ணால் ஸ்வைரில். ஓகேவா? அது மேலே ஹம்ஸ் போட்டிருக்கேன். அதான் ஸ்வைரில் ப்ளஸ் ஹம்ஸு. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். அதான் ஸ்வைரில் ப்ளஸ் ஹம்ஸ்ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸ்வைரில் ப்ளஸ் ஹம்ஸுங்கிறது இதுதான். இப்போது லைன்ஸ் ப்ளஸ் டாட்ஸ் அப்படிங்கிறது லைனையும் டாட்டையும் சேர்த்து போட போகிறோம். ஒரு தின் லைன் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு திக் லைன் போட்டுக்கிறேன். இதெல்லாம் பார்டர் டிசைன்ஸில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். போட்டுட்டு கீழே ஏதாவது டிசைன் போடும்போது இந்த தின் லைனு திக் லைனு அதெல்லாம் போட்டு பார்டர் டிசைனில் தான் கண்டிப்பாக தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ டாட்ஸ் அப்படிங்கிறது நான் இப்போ மேலே வைக்கிறேன் பாருங்கள். லைன்டு ப்ளஸ் டாட்ஸுங்கிறது இது தான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸுங்கிறது என்னென்னா, இந்த மாதிரி ஒன்றும் இந்த மாதிரி ஒரு எல்லும் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி ஒரு எல் போட்டோம்னா பாக்ஸ் வந்துடும். இந்த மாதிரி, அதாவது போட தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். பாக்ஸு அதாவது கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு அது மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி இதான் பாக்ஸ். ஸ்ட்ரைட்டாக போடணும், கோனெல்லாம் போடக்கூடாது. இதுவும் பாக்ஸ். ஓகேவா? ட்ரையாங்கிளுங்கிறது ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக போடணும். இது வந்து நீங்கள் கண்ணாபிளான்னு போடக்கூடாது. இதுதான் ட்ரையாங்கிள். டாட் வந்து சும்மா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு இதுதான் ட்ரையாங்கிள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சர்க்கிளுங்கிறது ரவுண்டு தான் சர்க்கிள். ஓகேவா? சியும் சேர்த்தோம்னா சர்க்கிள் வந்துடும். அது எப்படி போனால் சென்டராக ஒரு நான் வந்து ஃபஸ்ட்டு சர்க்கிளில் ரவுண்டு இல்லாமல் சி இல்லாமல் சும்மா நார்மலாக போட்டுக்கிறேன். இப்போது டாட் வச்சு இதுக்குன்னா சென்டராக இருக்கணுங்கிறதுக்காக தான் டாட் வச்சேன். ஸோ இப்போ சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நான் அதை மாதிரி போட்டு காட்டுறேன். சி போட்டு இன்னொரு சி போட்டோம்னா சர்க்கிள் வந்துடும். ஓகேவா? இப்போ நீங்கள் நார்மலாக சின்ன சர்க்கிள்லேருந்து பெரிய சர்க்கிள் வரைக்கும் போட்டு பாருங்கள். இதுதான் சர்க்கிள். ஓகேவா? இப்போது லைனு ஹம்ஸு டாட்ஸு இப்போ 3த்தையும் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு லைனு
போட்டுட்டு அதை வந்து ஷேட் பண்ணிக்கிறேன். இது மேலே டாட்ஸ் வச்சுக்கிறேன். எல்லாம் ஒரே ஷேப்பில் தான் வைக்கணும். வச்சுட்டு இப்போது இன்னொரு லைன் போட்டு இது மேலே ஹம்ஸ் போடுறேன். கிளாஸை ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சவங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் சப்மிட் பண்ணுங்கள். ஸோ ரீட்ரை சொல்லியிருந்தேன் அப்படின்னா திரும்ப நீங்கள் ரீட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க. மற்றபடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ஓகேவா? தேங்க்யூ.